உன்னையே காளியம்மா சீமான் வந்து உன்னை பிசுறுன்னு சொல்லி நீ அங்கிருந்து தப்பிச்சு அதிமுக சேர்ந்துட்டு அந்த கட்சியினுடைய சாதனையை பேசு. கலைஞரை பத்தி எவன் பேசினாலும் நாங்க சும்மா இருக்க மாட்டோம். எல்லா மேடையில என்ன பேசுற ஓடுகாலி காளியம்மா? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியாத கதை சொல்லட்டுமா? அவருடைய மகன் சாமிக்கு தெரியாத கதை சொல்லட்டுமா? அவருடைய பேரன் உதயநிதி சாமிக்கு தெரியாத கதை சொல்லட்டுமா? உங்க தாத்தா நாகப்பட்டினம் ஒரு போராட்டம் இல்லை மொத்த சம்பளமே 60 பைசா மாத சம்பளம். ஆனா இந்த போராட்டம் இருந்து உங்க தாத்தா நின்றதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியுமா? தரையில் இருந்த 2 ரூபாயை தெரிவித்து பக்கத்தில் இருந்த பையை சேர்த்துவிட்டு நீங்கள் எத்தனை வாய் வீட்டுக்கு போய்விட்டீர்கள். அங்க இருந்த இன்னொருத்தரை கண்டுபிடித்து உங்களை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த 2 ரூபாயை திருப்பி கொடுத்து விட்டு வேலைக்கு போனவர்தான் மரியாதை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள். லூசு 14 வயதிலே திருவாரூர் வீதியிலே ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள், நீ நாடி வந்த ஓலையில நாடலோ என்று சொல்லி 14 வயதிலே அவர் வந்து அரசியல்ல வந்த ஒரு தலைவர் கலைஞர். அது கூட தெரியாத எவனோ சொல்லிட்டானு, ஏய் காளியம்மா மாதம் 1000 ரூபாய் பத்தி 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்கன்னு கேட்டவனி. ஆனா இப்ப உங்க எடப்பாடி பழனிசாமி எங்க கட்சியை காப்பி அடிச்சுட்டு இப்ப 2000 சொல்லிட்டு குடுக்கறேன்னு சொல்றாருல, அப்ப நீ அதெல்லாம் நீ எடப்பாடி பழனிசாமிய 2000 ரூபாய்க்கு அப்படி நீ கேட்கலாம்ல காளியம்மா? நீ அழிஞ்சு போவ. நீ ஒரு பொய்யான விஷயத்த வேற சப்ஜெக்டே இல்ல ஊரா போய் இப்படி ஒரு இறந்து போன தலைவர் கலைஞரை பத்தி பேசுறேன்னா காளியம்மா, புதுசா ஓடுகாலி காளியம்மா, நீ அழிஞ்சிருவ.